Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாடாளுமன்ற மக்களவையில் நேற்று நடைபெற்ற மும்மொழிக் கொள்கை தொடர்பான வாக்குவாதத்தின் போது திமுக எம்பிக்களை பார்த்து நாகரிகமற்றவர்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார். இதற்கு திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தான் தெரிவித்த கருத்தை வாபஸ் பெற்றார். இந்நிலையில் அமைச்சரை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்கள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமுக எம்பிக்களை பேசிய வார்த்தைகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவில்கள் மூலம் கிடைக்கும் வருமானம் தேவாலயம் மற்றும் மசூதிகளுக்கு செலவிடப்படுவதாக வந்த தகவல் முற்றிலும் பொய்யானது என தமிழக அரசு மறுத்திருக்கிறது. இது தொடர்பாக தமிழக அரசின் சமூக ஊடக கணக்குகளுக்கான அதிகாரப்பூர்வ சரிபார்ப்பகம் வெளியிட்டுள்ள விளக்கத்தில் கோவில் உண்டியல் வசூல் தொடர்பான செய்தி திரித்து வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை கோவில்கள் மூலம் கிடைக்கும் வருமானம் கோவில்களுக்கே செலவிடப்படுவதாகவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. விஜய் பங்கேற்ற இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி விதிமுறைகளுக்கு புறம்பாக நடத்தப்பட்டதாகவும் இது தொடர்பாக விஜய் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்றும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் அத் என்ற இஸ்லாமிய அமைப்புடன் ஏராளமானோர் திரண்டு வந்து இந்த மனுவை அளித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடந்த 7ஆம் தேதி நடத்தப்பட்ட இஃப்தார் நிகழ்ச்சியின் போது நடைபெற்ற கண்ணிய குறைவான நிகழ்வுகள் குறித்து அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதில் இஃப்தார் என்பது மிக உயர்வான நிகழ்ச்சி என்றும் அரசியல் கட்சிகளின் மாநாடு பொதுக்கூட்டம் போன்றது அல்ல என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையாக நோன்பு மேற்கொள்ளும் இஸ்லாமியர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் அவர்களை பவுன்சர்கள் அடித்து உதைத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சம்பந்தமே இல்லாமல் குடிகாரர்கள் ரவுடிகள் அனுமதிக்கப்பட்டதாகவும் இது தொடர்பாக சட்டப்படி விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பால் உற்பத்தியாளர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை தமிழக அரசு உயர்த்தி அறிவித்திருக்கிறது. பால் உற்பத்தியாளர்கள் விபத்தில் மரணமடைந்தால் வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை 2.5 லட்சத்திலிருந்து 4 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பெண் குழந்தைக்கு வழங்கப்படும் திருமண உதவித்தொகை 30,000 இருந்து 60,000 உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அரசு பேருந்துகளில் மகளிர் சுய உதவிக்குழு பொருட்களை கட்டணமின்றி எடுத்துச் செல்லும் சலுகை இன்று முதல் அமலுக்கு வருகிறது. உலக மகளிர் தினத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெண்களுக்கு பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதன்படி மகளிர் சுய உதவிக் குழுவினர் இன்று முதல் 25 கிலோ வரை பொருட்களை அடையாள அட்டை காட்டி கட்டணம் இன்றி எடுத்துச் செல்லலாம். சொகுசு பேருந்துகளை தவிர மற்ற பேருந்துகளில் இந்த சலுகை வழங்கப்படுகிறது. கோவில் வகைப்பாட்டில் உள்ள புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. பட்டா வழங்குவது தொடர்பாக நிலையான வழிகாட்டுதல்களை அரசு வெளியிட்டுள்ளது. கோவில் நிலங்களை பொறுத்தவரை சிலர் முறைகேடாக பட்டா பெற்றுள்ள நிலையில் அதை அவர்கள் நீண்ட நாட்களாக அனுபவித்து வருகின்றனர் என்றும் அதேவேளையில் சிலர் நிலங்களை நீண்ட நாட்களாக ஆக்கிரமித்து அதற்கு பட்டா பெற முயல்வது தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது. மேலும் தமிழக அரசு கோவில் வகைப்பாட்டில் உள்ள நிலங்களுக்கு பட்டா வழங்கப்படாது என்றும் அறிவித்திருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. சென்னை, தூத்துக்குடி, நாகை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. சென்னையில் அம்பத்தூர், முகப்பேர், நொளம்பூர், கொரட்டூர், குன்றத்தூர், திருமுல்லைவாயில், ஸ்ரீபெரும்புதூர், பூந்தமல்லி, மாதவரம் உள்ளிட்ட இடங்களில் திடீரென தொடங்கிய மழை 1 மணி நேரம் நீடித்தது. இதனால் வெப்பம் தணிந்து சற்று குளிர்ச்சி நிலவியது. இந்நிலையில் நெல்லை, குமரி, தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்தாலும் 8 மாவட்டங்களில் ஏப்ரல் மாத இறுதியில் தொடங்கி மே மாதம் வரை
வெப்ப அலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மைய இயக்குனர் செந்தாமரை கண்ணன் எச்சரித்துள்ளார். அதன்படி சென்னை, திருப்பூர், வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கரூர், நாமக்கல், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் வெப்ப அலை ஏற்படும் என்றும் இதனால் பகல் நேரங்களில் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அசௌகரியமான சூழ்நிலை ஏற்படக்கூடும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இளையராஜா தனது பேரன் வயது சிறுவனை இழிவுபடுத்திவிட்டதாக ப்ளூ சட்டை மாறன் விமர்சித்திருக்கிறார். இது குறித்து அவர் இளையராஜாவை விமர்சித்து நீண்ட கட்டுரை ஒன்றை எழுதியுள்ளார். இளையராஜா சிம்பொனியை லிடியன் நாதஸ்வரத்தை வைத்து எழுதியதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அதற்கு விளக்கமளித்த இளையராஜா, லிடியன் இசையமைத்து காட்டியது சினிமா பிஜிஎம், சிம்பொனி என்றால் அது என்னவென்று கற்றுக்கொண்டு வா என அறிவுரை வழங்கியதாகவும் இது ஒரு பெரிய மனிதனுக்கு அழகல்ல என்றும் மாறன் தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கத்தை சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோர் தனித்தனியாக சந்தித்து பேசியது அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள சசிகலா, அதிமுகவை உடைக்க நினைப்பது கடல் நீரை பாக்கெட்டுகளில் அடைத்து வெளியேற்ற நினைப்பது போல என குறிப்பிட்டுள்ளார். வைத்தியலிங்கத்தை சந்தித்ததைப் போல இபிஎஸ் அணியைச் சேர்ந்த சிலரையும் சசிகலா சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. பிரேமலதாவுக்கு துணை முதலமைச்சர் பதவி தருவதாக இபிஎஸ் கூறியிருப்பதாக தேமுதிக துணை செயலாளர் பாலமுருகன் பேசியுள்ளது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி வெற்றி பெற்றால் துணை முதலமைச்சர் பதவி தொடர்பாக ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது என்றும், எனவே இதற்காக தேமுதிக கட்சியினர் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் பாலமுருகன் கூறியுள்ளார். கடந்த மக்களவைத் தேர்தலின் போது கோவையில் திட்டமிட்டு சில சமூகத்தினரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் குளறுபடி நடந்திருப்பதாக காங்கிரஸ் புகார் தெரிவித்து வரும் நிலையில் அதே புகாரை தமிழகத்தில் வானதி முன்வைத்திருக்கிறார். வெற்றியை கொண்டாடும் காங்கிரஸ் ஏன் தோல்வியை ஏற்க மறுக்கிறது என்றும் அவர் கேட்டுள்ளார். தங்கம் விலை இன்று சற்று குறைந்திருக்கிறது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 240 ரூபாய் குறைந்து 64,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 8,020 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 107 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சொந்த வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட சமந்தா மீண்டும் சினிமாவில் தீவிரம் காட்டி வருகிறார். பங்காரம் படத்தில் நடித்து வரும் அவர் பாலிவுட் இயக்குனர் ராஜ்நிதி மோருவை காதலிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே இருவரும் கபடி போட்டியில் கலந்து கொண்டதை வைத்து பேச்சுக்கள் அடிபட்ட நிலையில் ஒரு பார்ட்டியில் கலந்து கொண்ட புகைப்படங்களும் வைரலாகி வருகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.